ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக் வீடியோவில் மார்டின்ங்கிற ஒரு கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மார்டின் இந்த படத்தை ஏபி அர்ஜுன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் வந்து துருவ சர்ஜா, வைபவி இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோ பேர் அர்ஜுன். அவர் வந்து மார்டின்ங்கிற ஒரு வில்லனை பிடிக்கிறதுக்காக பாகிஸ்தான் போகிறாரு. அப்போ வில்லன் கூட சண்டை போடும்போது ஹீரோவுக்கு வந்து புல்லட் பட்டுருது. பாகிஸ்தான் போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த புல்லட்டை வெளில எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு டெம்பரரியாக மெமரி லாஸ் ஆகிற மாதிரி அவன் மெமரிஸ் அழிச்சிருங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் டாக்டரும் ஒரு ட்ரக் கலந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஹீரோவுக்கு அவர் யாருன்னே தெரியல. ஹீரோ வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளில போயிடுறாரு. அப்போது ஒரு சின்னோண்டு பையன் லாலிபாப் விற்கிற பையன் மூலியமாக அவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவனோட ஹெல்ப்லேயே இந்தியா போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு மெமரி மறுபடியும் வந்துச்சா இல்லையா, அந்த மார்ட்டினை பிடிச்சாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes வருது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படம். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். ஏன்னா இந்த படத்துக்கு அவர் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த கான்செப்ட் எங்கேயோ அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். கத்தி படத்தில் விஜய் வந்து எப்படி இருப்பார், ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதே நெகட்டிவ் ஷேடில் இன்னொரு விஜய் இருப்பார். அதே போல் தான் இந்த படத்தில் ஹீரோவும் ஒரு ஆள் தான், வில்லனும் ஒரே ஆள் தான். அதே மாதிரி அரைச்ச மாவா தமிழ் சினிமாவில் தான் அரைச்ச மாவு அரைக்கிறாங்கன்னாக்க கன்னடத்துலேயும் அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க. கன்னடத்தை சொல்லக்கூடாது, ஏன்னா கதை எழுதுனது அர்ஜுன். அதனால் தமிழ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தானே எழுதுவார். அதனால் அவர் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரு மாசான சீன்லாம் இருக்கா அப்படின்னாக்கா, இந்த படத்தில் வந்து ஓவர் மாசான சீன் தான் இருக்குது. படத்தில் ஹீரோவுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோவே ஒரு 8 நிமிஷம் ஓடும். அந்த அளவுக்கு சூப்பரான இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. ஒரு பயங்கரமான மாசான இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கும். ஹீரோவுக்கு வந்து அவர் யாருன்னு தெரியாமல் இருக்கும். ஒரு ஃபைட்னு வந்தாக்க எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுவார் ஹீரோ. பாகிஸ்தான் போலீஸே ஹீரோ கூட நெருங்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோ வந்து மாசான ஃபைட் போடுவார். அதனால் பாகிஸ்தான் ஜெயிலில் ஒரு பீஸ்ட் மாதிரி இருக்கிற 2 பேரை கூப்பிட்டு வந்து ஹீரோவை அடிச்சு போட சொல்லுவாங்க. ஹீரோ 2 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவார். அந்த சீன்லாம் ரொம்பவே மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க படத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 45 மினிட்ஸ் ஒரு ட்விஸ்ட் வரும். மார்ட்டின் யார் மார்ட்டின் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டில் பார்த்தோன்னாக்க கடைசியில் ஹீரோ தான் மார்ட்டினாக இருப்பார். அவருக்கு வந்து மெமரி பேக் வந்ததுக்கப்புறம் அவர் தான் மார்ட்டின் தெரிஞ்சுப்பார். அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த சீன்ஸ்லாம் வந்து அடுத்து என்ன ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி போச்சு. ஒரு விறுவிறுப்பு இல்லை, அப்படியே மொக்கையாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு படம் பார்க்கவே பிடிக்கல. போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படா படம் முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்தளவு இருந்துச்சு படம். அடுத்து இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னாக்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. துருவ சர்ஜா ஹீரோ ஹீரோவோட ஆக்டிங் வந்து மெர்சல் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தார். அவர் வந்து அர்ஜுன்ங்கிற கேரக்டர் பண்ணதை விட மார்ட்டின்கிற கேரக்டரில் தான் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட நெகட்டிவ் ஷேடான ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூப்பராக பண்ணிட்டாரு. அடுத்து வைபவி ஹீரோயின். படத்தில் ஹீரோ இருக்கிறதுனால ஹீரோயின் தேவைங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ வந்து வந்து போவாங்க. பெருசாக ஆக்டிங்கான ஸ்கோப் இல்லைனாலும் கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் வரையும் வருவாங்க ஹீரோயின். அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்க, இந்த படம் வந்து ஓடிடியில் பார்க்கலாங்க. தியேட்டரில் வந்து போன மாதம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓடிடியில் வந்து உங்களுக்கு போர் அடிச்சாக்க இந்த படத்தை பாருங்கள் ஒரு தடவை. மற்றபடி இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் தான் சொல்லிடலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம் தாங்க. இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.